அமர் நீதியார் ஒரு முறை திருநள்ளூர் எனும் ஊரில் நடைபெறும் திருவிழா காண தம் குடும்பத்தாருடன் சென்றிருந்தார். திருவிழா காண வரும் பக்தர்களுக்காக அவர் கட்டியிருந்த திருமணத்தில் தங்கியிருந்தார். பிறை சூடிய பெருமான் தமது கௌபீன பெருமையை முன்காட்டி நாயனாருக்கு திருவருள் புரிய எண்ணி வேதியர் குல பிரம்மச்சாரி வேடம் உண்டார். வளைத்தடியொன்றில் இரு கௌபீனங்கள், திருநீற்றுப்பை, தற்பை ஆகியவற்றை கட்டிக்கொண்டு நாயனார் தங்கியிருந்த மடத்திற்கு ஏகினார். நாயனார் அவரை அகமும் முகமும் மலர வரவேற்று திருவமுது செய்தருள வேண்டினார். வேதியர் அவரிடம், யாம் காவிரியில் நீராடிவிட்டு வருவோம், மழை வந்தாலும் வரலாம் என்றவர் வளைத்தண்டில் இருந்து ஒரு கௌபீனத்தை அவிழ்த்து அதனை தாம் திரும்பும் வரை பத்திரமாய் வைத்திருந்து தருமாறு கூறி சென்றார். நாயனார் அக்கௌபீனத்தை பத்திரமாய் அறையில் வைத்தார். அரணார் தம் திரு விளையாடலை தொடங்கி கௌபீனத்தை மறையச் செய்தார். பின்னர் மழையில் நனைந்தவர் போல ஈரம் சொட்ட சொட்ட திருமணத்திற்கு திரும்பி தாம் கொடுத்து சென்ற கௌபீனத்தை கொண்டு வர கூறினார். நாயனார் எங்கு தேடியும் கௌபீனம் கிடைக்காததால் அனலிட்ட புழுவாய் துடித்தார். பின்னர் பெரிதொரு கௌபீனத்தை எடுத்து வந்து வேதியரிடம் தந்து நிகழ்ந்தவற்றை கூறி தம் பிழையை பொறுத்தருளுமாறு வேண்டி தாய்முகம் பார்த்து இறைஞ்சும் செய் போல் நின்றார். அதை கேட்ட வேதியர் வெகுண்டு, இன்று கொடுத்து சென்ற கௌபீனம் எப்படி அதற்குள் தொலையும்? எமது கௌபீனத்தை கவர்ந்து கொண்டு வேறு தருவது தகுமா என கோபக்கடலையே உமிழ்ந்தார். அரணாரின் மாயவித்தையை அறியா நாயனார் தாம் அறியாமல் செய்த பிழையை பொறுத்தருளுமாறு வேண்டி தமது உடைமைகள் அனைத்தையும் தருவதாகவும் அவற்றை ஏற்றுக்கொள்ளுமாறும் கூறி வேதியரின் திருவடிகளில் விழுந்தார். கூத்தர் பெருமான் கோபம் கனிந்தவராய் தாம் அணியும் கௌபீனத்திற்கு சமமான வேறு ஒன்றை தந்தால் போதும் என கூறி வலைத்தண்டில் இருந்த மற்றொரு கௌபீனத்தை அவிழ்த்து நாயனாரிடம் தந்தார். நாயனார் ஒரு துலாக்கோலை கொணர்ந்து ஒரு தட்டில் வேதியரின் கௌபீனத்தை இட்டார். மற்றொரு தட்டில் தம்மிடம் இருக்கும் கௌபீனங்கள், தங்கம், வெள்ளி, நாமணிகளையும் இட்டு எடை சமமாகாததால் அதிசயித்து நின்றார். நாயனார் மன உறுதியுடன் பெருமானை மனதில் தியானித்தபடி வேதியரிடம், ஐயனே, எம்மிடம் இருக்கும் உடைமைகள் அனைத்தையும் தட்டில் வைத்து விட்டேன். இனி நானும் என் மனைவியும் முதல்வனுமே எஞ்சியுள்ளோம். தங்களுக்கு இசைவாயின் நாங்களும் தட்டில் ஏறுகிறோம் என்றார். வேதியர் சம்மதிக்க அமர் நீதியார் தம் குடும்பத்தாருடன் துலாக்கோலை வலம் வந்து 5 எழுத்து மந்திரத்தை ஓதியபடி தட்டில் ஏறினார். தட்டுகள் அப்போது நேர் நிலை கண்டன. கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் எனும் முதுமொழி அங்கு மெய்யானது. அதை கண்ட பின்னோர் மன்னோர் வியந்து நின்றனர். வேதியர் மறைந்து சிவனார்த்தம் தேவியுடன் திரு காட்சி நல்கினார். மூவரும் தம்மையே தொழுதிட சிவலோக பதவி அருளினார். அப்போல் தேவ விமானமாகி மேலே செல்ல மூவரும் சிவலோகத்தை அடைந்தனர். அவையோர்களே, அள்ளி வெண்மொழி என்றால் அமர் நீதிக்கடியே இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அமர் நீதியாரை போற்றியுள்ளார். அமர் நீதியாரின் இறை பக்தியை மெச்ச குரு பூசை கொண்டாடப்படுகிறது. அமர் நீதியாரின் சரிதை வேண்டுதல் வேண்டாமை இனானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லை என் பொய்யா மொழியை மெய்யாக்கியுள்ளது. அவர் தமது கடைசி ஆயுதமாக நம சிவாய எனும் 5 எழுத்து மந்திரத்தை ஓதியபடி ஏறிய பின் தட்டு நேரானது. 5 எழுத்து மந்திரத்தின் ஆற்றலும் மகிமையும் உலகோருக்கு இங்கு உணர்த்தப்பட்டது. மேலும் இறைவன் தம் பக்தர்களை சோதிப்பதன்படி அளவிலா துன்பத்திலும் அளவிலா இறை பக்தியை அவர்கள் வெளிக்கொணர்வர் என்பதை நம்மால் உணர முடிகிறது. இத்துடன் என் உரையை கேட்டு நிறைவு பெற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி நல்கி விடைபெறுகிறேன். நன்றி. திருச்சிற்றம்பலம்.